இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கனகா அம்மா சொல்லுமா. சிட் ஃபண்ட் ஆளுங்களை மறைச்சு வைக்க சரியான இடம் கரிகாலனோட மில் கோடவுன் தான். ஏம்மா என்ன சொல்ற? கரிகாலன் ஊரு முழுக்க தேடினாலும் கண்டிப்பா அவனோட இடத்துல தேடவே மாட்டான். அதுவும் சரிதான். அதனால நீங்க உடனே அவங்க எல்லாரையும் கரிகாலனோட குடவுனுக்கு கூட்டிட்டு போய் பணத்தையும் அவங்களையும் அங்கேயே மறைச்சு வைங்க. சரிம்மா. நானே ஜெயிலுக்கு போயிடுறேன்னா. மணிமேகலை நினைச்சல நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ புரிஞ்சுக்குவா. நான் இல்லைனாலும் அவளை நம்ம கரிகாலன் இருக்கான்ல அவன் பார்த்துப்பான். உனக்கு விவரம் தெரிஞ்சல இருந்து நீ என் கூடவே தான் இருந்திருக்க. நீ ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுப்பா. நீங்க ஜெயிலுக்கு போறத என்னால எப்படி நான் பார்க்க முடியும்? அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுண்ணே. தப்பு செஞ்சது நான் தானே, அப்ப நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். அதுதான் சரி. திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்காத. நான் ஜெயிலுக்கு போறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஆனா நீ ஜெயிலுக்கு போனா தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. நான் பண்ண தப்புக்கு நீங்க ஜெயிலுக்கு போனா அதை எப்படின்னு என்னால தாங்கிக்க முடியும்? இந்த பேச்சை இதோட விடு. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அடுத்து என்ன பண்ணுமோ அதை போய் பாரு. போலீஸ்காரங்க கிட்ட உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி பழியை ஏத்துக்கிட்டு நீங்க அரெஸ்ட் ஆனப்போ நான் விட்டுருக்க கூடாதுன்னு. நீங்க பணத்தை மூட்டையா கட்டி லோடு ஏத்துற மூட்டையோட மூட்டையா பண மூட்டையும் சேர்த்து யாருக்கும் தெரியாம லாரியில ஏத்திருங்க. அப்புறம் நீங்களும் யாருக்கும் தெரியாம அந்த லாரியில ஏறி ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. நீங்க இந்த ஊரை விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரிம்மா. அப்போ ராத்திரி லாரி வர்ற வரைக்கும் நாங்க இங்கேயே காத்துட்டு இருக்கோம். சரியா? இங்கதான சத்தம் வந்துச்சு. அது என்ன பேகு? ஒண்ணு இல்ல, அது துணிமணி கொண்டு. ஆமா. உங்களை எல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, கரிகாலன் தம்பிக்கு போன் பண்ணி கேக்குறேன். பெரிய சிபிசிஐடி கேள்வி கேட்கறேன். வாங்க கைகளை கட்டுங்க. கையில எடு. நல்லா கேட்டு. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு நான் தான் ஜெயிலுக்கு போனோம். உங்களை நான் கண்டிப்பா போக விட மாட்டேன். டேய் குணசேகரா நில்லுடா. நீ பாட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. ஜெயில இருக்கிறது கஷ்டம்டா. சொன்னா கேளு குணசேகரா. உன்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. அதனால நானே ஜெயிலுக்கு போறேன். நீ வீட்டை பாத்துக்க. டேய் குணசேகரா, குணா, டேய் சொன்னா கேளுடா. என்னது, மில்லில் இருந்து வாட்ச்மேன் ஃபோன் பண்ணியிருக்காரு. வாயை கட்டியா முதல்ல. கட்சி பெடுத்து வாயை கட்டு. பாக்கெட்லயே கட்சி இருக்கு பாரு. எடுத்து நல்லா கட்டியா? மதிப்புக்குரிய நீதிபதி ஐயா அவர்களே, எங்க ஊருக்கு சிட்ஃபண்ட் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தது நான் தான். ஊர் மக்கள் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்ததுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். என்னுடைய தவறுதலான தூண்டுதல்னால தான் ஊர் மக்கள் அவங்க கிட்ட பணத்தை செலுத்திட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி காரணமா நான் தற்கொலை செய்ய முடிவெடுத்துட்டேன்.
நான் என் தெய்வமா நினைக்கிற என் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. எனது இந்த கடிதத்தை சாட்சியாக ஏற்றுக்கொண்டு என் அண்ணனை விடுவிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு குணசேகரன். அவனுங்க இந்த ஊருக்குள்ள தான் பதுங்கி இருக்கணும். ஆனா எங்கன்னு தான் தெரியல. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஊருக்குள்ளதான் பதுங்கி இருக்கானுங்கன்னா எப்படியும் நம்ம கண்ணில் சிக்கியிருக்கணும்ல. நம்ம ஊருக்குள்ள நம்ம கண்ணிலே படாத அளவுக்கு எங்க ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தான் தெரியல. டேய் குணசேகரா, டேய் என்னடா பண்ற? டேய் என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ யாராவது வாங்களே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? டேய் கதவு திறடா, கதவு திறடா. சொன்ன கேளுப்பா, நீ எதுவும் பண்ணிக்காத. நீ யாராவது வாங்களே. சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. கடவுளே என்னாச்சு? குணசேகரா வேண்டாம்டா. சித்தப்பா மாமா போட்டுக்க. இது உனக்கு. இந்த பணத்தை என்ன பண்றது? அட்டைப்பெட்டியில சரியா வராது. அருண், அப்பா கொண்டு ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாதீங்க.